ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிஜிஎல் 2023 ஜூலை 26 ஷிஃப்ட் 4 மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4x இஸ் ஈக்குவல் டு, இதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே பண்ணிடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 10x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் 6x ப்ளஸ் 4x. இங்கே என்ன வரும்? 10x வருமா? இந்த மைனஸ் 10xக்கும் இந்த ப்ளஸ் 10xக்கும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். எனக்கு என்ன வரும்? 34 வருமா? ஓகே. 2x ஸ்கொயர் ப்ளஸ் 34, 2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ x ப்ளஸ் 17. நெக்ஸ்ட்டு செமி பெரிமீட்டர் என்ன, பெரிமீட்டர் என்ன அப்படின்றதான் கேட்குறான் ஏபிசியில். பெரிமீட்டர் என்னவாக இருக்கும்? 13 ப்ளஸ் 10 மைனஸ் 10.5 ப்ளஸ் 6 5 9 2 இன்ட்டு 2ஆக இருக்குமா? 5 2s are 10 19 5 59 அப்படின்றதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஷனுக்கு டீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது tan 30யோட வேல்யூ என்னது? 1/√3. 1/√3 எதில் கிடைக்குதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். cos 60யோட வேல்யூ என்ன? 1/2. cos 60யோட வேல்யூ இங்கேயும் 1/2. 1/2 அப்படின்னா 1 மைனஸ் 1/2, அதுவும் 1/2 தான் வரப்போகுது. ஸோ 1/2. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடுறேன். 1. அப்போ இது ஆன்சர் கிடையாது. 1/2 போட்டுக்கிறேன். இந்த ஆப்ஷனை வச்சு √3/2 எனக்கு என்ன வரும்? 1 2 2 மைனஸ் √3 டிவைடட் பை 2 வரும். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். இப்போ நான் காஞ்சிகேட் எடுத்தேன்னா என்ன வரும்? 2 ப்ளஸ் √3, கீழே வந்து 2 ப்ளஸ் √3. அப்போ எனக்கு 2 ப்ளஸ் √3 இங்கே பார்த்தீங்கன்னா 1 வரும். இதுவும் ஆன்சர் கிடையாது. இங்கே பார்ப்போம். 1 டிவைடட் பை sin 60யோட வேல்யூ என்ன? √3/2. 1 ப்ளஸ் cos 60யோட வேல்யூ என்ன? 1/2. 1 ப்ளஸ் 1/2 என்ன வரும்? 3/2ன்னு வருமா? 3/2. 2 2 கேன்சல் பண்ணிடுறேன். √3/3 காஞ்சுகேட் எடுக்கிறேன். காஞ்சுகேட் எடுத்தால் என்ன வரும்? 3 √3 இன்ட்டு √3 3. ஸோ 1/√3 தான் என்னோட ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் என்னோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 176 வந்து 175ல் எத்தனை % டிக்ரீஸ் அப்படின்றத கேட்குறான். 1975. ஓகேவா? 1975 அப்படின்றது என்னது? 5200. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு? 2700 5200. இதில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1500 டிக்ரீஸ் ஆகிருக்கா? எஸ், 1500 டிக்ரீஸ் ஆகிருக்கு. இல்லை 2500 டிக்ரீஸ் ஆகிருக்கு. இன்ட்டு 100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். 2500 52. எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ் பண்ணால் வராது. ஸோ 4 டைம்ஸ் பண்ணுறேன். 4 டைம்ஸ் பண்ணால் என்ன வரும்? 8 20 208. ஓகே. 42 0. 8 டைம்ஸ் பண்ணால் என்ன வரும்? ஏன்னா 9 டைம்ஸ் பண்ண முடியாது, அதிகமாக போயிடும். 8 டைம்ஸ். 8 டைம்ஸ் பண்ணால் 16 141. 416ன்னு வருது. 4 புள்ளி வச்சு ஒரு 0 ஆட் பண்ணால் வராது. அகைன் நான் ஒரு 0 ஆட் பண்ணி இங்கே பண்ணுறேன். 40.8. இங்கே கண்டிப்பாக இன்னொரு ஒரு டேர்ம் வரப்போகுது. இதுதான் என்னோட ஆன்சர். a + b + c இஸ் ஈக்குவல் டு 14. ab + bc + cயோட வேல்யூ கேட்குறான். இதோட ஃபார்முலா என்ன வரும்? a + b + c a + b + c ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு ab + bc + caன்னு வருமா? இந்த வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு தடவையும் இந்த டேர்மை போட்டால் டைம் ஆகிடும். அதனால் a + b + c வந்து 14. இங்கே இருக்கிறது 98. a + b + c ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 196 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ். இதை இந்த சைடு டிவைட் பண்ணிட்டோன்னா என்ன வரும்? 7 வருமா? இதை அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போயிடுறேன். எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு 189 வரும். அதுதான் என்னோடய 3x.
கேன்சல் பண்ணனா 63 தான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ராம் என்ன பண்ணுறான்னா ஒரு செல்ஃபோன் வாங்குகிறான். ஒரிஜினல் ப்ரைஸ் 100ன்னு இருந்ததுன்னா அதை விட 30% கம்மியாக வாங்குகிறான். அதாவது 70 ரூபாய்க்கு வாங்குகிறான். 70 ரூபாய்க்கு வாங்குறான்னா he sold it for 50% ப்ராஃபிட் ஆன் த ப்ரைஸ் he paid. அதாவது இவன் வாங்கின காசுலேருந்து ஒரு 50% லாபத்துக்கு விற்கணும் அப்படின்றத பார்க்குறான். 50%னா என்னது? 70ல் 35 தான் 50%. ஸோ 35 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கூட்டி விற்கும்போது 105 ரூபா மாறுது. இப்போ ஒரிஜினல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத கேட்குறான். ப்ராஃபிட் ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் எவ்வளோ? ஒரிஜினல் ப்ரைஸ்ன்றது 100 ரூபா. ப்ராஃபிட் இப்போ புது செல்லிங் ப்ரைஸ்ன்றது 105. ஸோ ப்ராஃபிட்ன்றது 5%ஆக இருக்கும். எக்ஸாமினேஷனில் 7 பேப்பர் இருக்குது. அதில் 3 மேக்ஸ் பேப்பர், 2 இங்கிலீஷ் பேப்பர், 2 ஹிந்தி பேப்பர். அதோட ஆவரேஜ் மார்க்லாம் கொடுத்துருக்கான் 55, 60. இதை நீங்கள் ஒன்று டீவியேஷனில் போடலாம், இல்லை நார்மல் மெத்தட்லேயே போடலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். நான் டீவியேஷனில் போடுறேன் 55. இதை நான் அசியூம்டு ஆவரேஜாக எடுத்துக்கிறேன். இதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 10 கம்மியாக இருக்குது. இதோட கம்பேர் பண்ண கம்மியாக இல்லை, ஸோ 0. இதோட கம்பேர் பண்ணுறேன், எனக்கு 5 அதிகமாக இருக்குது, இன்ட்டு 2. எவ்வளோ டேர்ம் இருக்குன்னா 7 டேர்ம் இருக்குது. 7 டேர்ம். அப்போ -30 + 10 20. 20 டிவைடட் பை 7 எவ்வளோ வரும்? 2 டைம்ஸ் 14 6 பாயிண்ட் வச்சேன் 56 4 டைம்ஸ் போதும் 2.8ன்றது வருது. ஓகே, அப்போது 55.0 மைனஸ் 2.8 எவ்வளோ வரும்? 52.2ன்னு வரும். ஆன்சர் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட், sum of cubes of 2 given natural numbers is 9728. அதாவது a cube plus b cube is equal to 9728ன்னு சொல்லிட்டான். a plus b யோட வேல்யூ எவ்வளோனா 32. while the sum of 2 given number, ஓகே அது சொல்லியாச்சு. abயோட வேல்யூ என்ன, இதுதான் நம்ம கேட்குறது. a cube plus b cube is equal to a plus b into a plus b plus whole square minus 3ab. இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். கரெக்டாக a plus b யோட வேல்யூ என்ன? 32. இதோட வேல்யூ என்ன? 1024 மைனஸ் 3 இன்ட்டு ab 1024. a cube plus b cube வேல்யூ என்ன? 9728. எத்தனை டேபிள்ஸ்? 8 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறேன். 4 டைம்ஸ் வரும். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 1 டைம்ஸ் 6 டைம்ஸ். அகைன் 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறேன். 304ன்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை லெஃப்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு வரேன். அப்போ 1024 மைனஸ் 304ன்னு வருமா? 072. 720 is equal to 3ab. கேன்சல் பண்ணால் ஏபியோட வேல்யூ 240ன்றது எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், இதை நம்ம கடைசியாக போடலாம். சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது பிரின்சிபலாக இருக்கிறது, பிரின்சிபலாக இல்லை இது, a sum of money at simple interest amounts to, இதுவும் ஒரு அமௌண்ட்டு, இதுவும் ஒரு அமௌண்ட்டு. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நான் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1 இயர்க்கான, அதாவது இதோட டிஃப்ரென்ஸான 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது கிடைக்கும். எவ்வளோனா 180 ரூபா. 1 இயருக்கு 150னா 3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றது எவ்வளோவா இருக்கும்னா 450 ரூபாவாக இருக்கும். கரெக்டாக? அப்போ என்னோட பிரின்சிபல் எவ்வளோ வரும்? 450 மைனஸ் 1200 850 ரூபா வருமா? சாரி, 750 ரூபா வருமா? 750 தான் என்னோட பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு, என்னோடய வாட்சை நான் என்ன பண்ணுறேன்னா 3200 ரூபாய்க்கு வாங்குகிறேன். விற்கும்போது 2700 ரூபாய்க்கு விற்கிறேன். எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னா 500 ரூபாய் எனக்கு லாஸ் ஆகுது. டிவைடட் பை 3200 இன்ட்டு 100. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 500 டிவைடட் பை 32. 1 டைம்ஸ் வருமா? 32 18 0. 6 டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிடும். கரெக்டாக 18 1 அதிகமாக போயிடும். ஸோ 7 டைம்ஸ் போடுறேன். 6 டைம்ஸ் போட்டால் அதிகமாக போயிடும். ஸோ 5 டைம்ஸ் போடுறேன். 160 அப்படின்னு வருது. ஸோ 160.
160 எத்தனை டைம்ஸ்? இது ஒரு 1 டைம், இது ஒரு 5 டைம். 20 பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணுறேன். இப்போது 32 இன்ட்டு 7 டைம்ஸ் போட்டால் அதிகமாக போயிடும். ஸோ 6 டைம்ஸ் போடுறேன். 15.6ன்றது எனக்கு ஆன்சராக வரும். அடுத்து ஒரு லீனியர் ரேஸ் இருக்குது. P beats Q by 120 meter or 30 seconds. What is the time taken by P to cover the race அப்படின்னு கேட்கலாம். அதாவது இந்த கொஷனில் என்ன சொல்கிறான்னா, P அண்ட் Q ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு ரேஸ் ஓடுறாங்க. ஃபஸ்ட்டில் 120 மீட்டர்னு சொல்கிறது P அவன் ரேஸை கம்ப்ளீட் பண்ணும்போது 120 மீட்டர் யார் பின்னாடி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா Q பின்னாடி இருப்பான். அதே மாதிரி இப்போது அந்த Q வந்து நம்மளோட ரேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்னா Pக்கு T செகண்ட்ஸ் ஆகிடுச்சுன்னா Qக்கு T ப்ளஸ் 30 செகண்ட்ஸ் ஆகும், Tக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்றது சொல்கிறான். ஸோ இந்த 120 மீட்டரை கவர் பண்ணுறதுக்கு Qக்கு 30 செகண்ட்ஸுன்றது எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இதை வச்சு அவனோட ஸ்பீடை நான் கண்டுபிடிச்சிடலாமா? Qவோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாமா? Qவோட ஸ்பீடு என்ன? 120 டிவைடட் பை 30 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 மீட்டர் பர் செகண்ட் வரும். ஓகே, Pக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த ரேஸை கவர் பண்ணுறதுக்கு? முதல்ல Qக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். மொத்தம் 120 மீட்டர் ரேஸ். மொத்தம் 120 மீட்டரில் மொத்தம் 1000 மீட்டர் ரேஸா? 1000 மீட்டர் ரேஸை 4 மீட்டர் பர் செகண்டில் ஓடிட்டான் அப்படின்னா 250 செகண்ட்ன்றது ஆகும். இது என்னது 250 செகண்ட்ன்றது? T ப்ளஸ் 30ன்றது தான் 250 செகண்டு. அப்போ Tயோட வேல்யூ எவ்வளோ? 30 மைனஸ் பண்ணோன்னா Pயோட அந்த டைம் கிடச்சிருமா? ஸோ 220 செகண்ட்ஸ் தான் என்னோட P ரேஸை கவர் பண்ணக்கூடிய டைம். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன ஃபார்முலா? PT ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PA இன்ட்டு PB. PT ஸ்கொயர் எவ்வளோன்னு சொல்லியிருக்கான்னா நமக்கு 12ன்னு சொல்லியிருக்கான். ஸோ 144. PAவோட வேல்யூ எக்ஸு, PBயோட வேல்யூ பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 7. இதை நீங்கள் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா டைம் ஆகும். அதனால் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஆப்ஷனை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 7ன்னு பார்த்திங்கன்னா 14 இன்ட்டு 4ன்னு வரும். அப்போ கண்டிப்பாக வரவே வராது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 12, இங்கே 5, 60 தான் வரும், வராது. அதுவே இங்கே 9 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 16 இன்ட்டு 9ன்றது 144. கரெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சர்க்குலர் பாத் 1452 மீட்டர் இன் சர்க்கம்ஃபரன்ஸ். ரெண்டு பேருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்று 7.5 கிலோமீட்டர் பர் ஹார், இன்னொருத்தன் வந்து 9 கிலோமீட்டர் பர் ஹாரில் வந்து ஓடுறாங்க. ஓகேவா? when they will meet for the first time அப்படின்றது கேட்குறான். அதாவது 1452 ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓடுறாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆட் ஆகிடும். அப்போது நம்மளுக்கு 16.5ன்றது கிடைக்கும். 16.5 கிலோமீட்டர் பர் ஹாரை 33 டிவைடட் பை 2 கிலோமீட்டர் பர் ஹார்னு போடலாம். இன்ட்டு 5/80. கரெக்டாக? இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டராக நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இது செகண்ட்ஸில் இருக்குது. இப்போது நான் அதை மினிட்ஸ்க்கு மாற்றுறேன். ஆப்ஷனில் மினிட்ஸில் தான் இருக்குது. இன்ட்டு 16 போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 11 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், 1 டைம்ஸ், இது 3, 33, 2. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இப்போது இது 6 டைம்ஸ் வருமா? இது 1 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணலாம்? 2 இன்ட்டு 132 டிவைடட் பை 5 இன்ட்டு 10. இப்போது 4, 6, 2. இதை 5ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 5, 25, 1, 4, 2 டைம்ஸ் 10, 4 பாயிண்ட் வச்சு ஒரு 0னா 8 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே கீழே டிவைடட் பை 10 இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் இந்த பக்கமாக போயிடும். 5.28 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணலாம்? இது -3 வருமா? +3 ஆகிடுமா? 8ஆ 11ஆ?
இது 44 இது ஒரு 44 44 டிவைடட் பை 44ன்றது 1 வந்துருமா 1 இது 60 120 டிவைடட் பை 62 2 + 1 எவ்வளோ 3 நெக்ஸ்ட்டு +7 -7 கேன்சல் ஆகிடுமா -2 இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ இது ப்ளஸ் ஆகிடுமா 17 18 - 17 1 இப்போ -1 இருக்கா ஸோ 2 இங்கே என்ன வரும் 2ன்னு வருமா 2 + 2 4 நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ 22.5ன்னு சொல்கிறாங்க அப்போ 2a வேல்யூ 45 sin 45 வேல்யூ என்ன 1/√2 cos 45 வேல்யூ என்ன 1/√2 tan 45 டிகிரியோட வேல்யூ 1 இதை அப்படியே வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 7√2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 10√2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் √2 √2 கேன்சல் 10 - 7 + 9 எவ்வளோ வரும் 3 12ன்னு வரும் நெக்ஸ்ட்டு ரமேஷ் தனியாக 24 நாளில் ஒர்க் பண்ணுறாங்க ரமேஷும் சோமேஷும் சேர்ந்து 8 நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க டோட்டல் ஒர்க் 24ன்னு வரும் இது 1 டைம்ஸ் இது 3 டைம்ஸ் அப்போ சோமேஷோட எஃபிஷியன்சி 2ன்னு தெரியுமா 24 டிவைடட் பை 2 = 12 டேஸ் நெக்ஸ்ட்டு இதுவும் நம்ம ஆப்ஷனை வச்சு தான் போனோம் PT² = PA × PB ஆப்ஷனை வச்சு போகலாம் கூட இது நார்மலாக போயிடலான்னு நினைக்கிறேன் PT² வேல்யூ என்னது 15 × 15ன்னு போட்டுக்கிறேன் Pயோட வேல்யூ 9 × PBயோட வேல்யூ 2x + 3 இது 3 டைம்ஸ் இது 5 அகைன் இது 5 25 = 2x + 3 இந்த 3 என்ன பக்கம் இந்த பக்கமும் போயிடும் ஸோ 22 = 2x x = 11 நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான் how many students scored more than 40 8 பசங்க less than 40 10 பசங்க less than 50னா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த 2 பேர் தானே 40 மார்க்கை விட அதிகமாக எடுத்திருப்பாங்க 50 மார்க் குறைவு 40க்கும் மேலே எத்தனை பேர்னா 2 பேர் நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து எவ்வளோனா 4096ன்னு சொல்லியிருக்காங்க வாட் இஸ் த லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் த கியூப் 16 கியூபோட வேல்யூ தானே 4096 அப்போ சைடு எவ்வளோ 16 15 men 10 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க அதே ஒர்க்கை 15 women 12 டேஸில் முடிக்கிறாங்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5:6 men/womenோட ரேஷியோ வரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மென்னுமே சேர்ந்து அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ வரும் முதல்ல டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிக்கலாம் 15 × 6 × 10 தான் என்னோடய டோட்டல் ஒர்க் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து இந்த ஒர்க்கை பார்க்குறப்போ எவ்வளோ நல்லா முடிப்பாங்கன்றது என்னோடய கேள்வி எல்லாருமே சேர்ந்துனா என்ன 15 men 15 × 6 எவ்வளோ 90 15 women 15 × 5 எவ்வளோ 15 × 5 75 ஸோ அப்போது 165 டிவைடட் பை 15 × 6 × 10ன்னு வரும் கேன்சல் பண்ணிக்கலாமா இது ஒரு 3 டைம்ஸ் இது ஒரு 33 டைம்ஸ் அகைன் நான் கேன்சல் பண்ணால் 11ன்னு வரும் 60 டிவைடட் பை 11 குவாஷியன்ட் வந்து 5 வரும் எது குவாஷியன்ட் 5 இங்கே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வாட் ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 2 and 3 so that the 4 is the third proportion to them அதாவது 2லேருந்து ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணிடுறேன் அதே மாதிரி 3லேருந்து ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணுறேன் 3 - x டிவைடட் பை 4 இதுதானே நம்ம தேர்ட் ப்ரொப்போர்ஷனுக்கு போடுவோம் இதை நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணிடுங்கன்னா ஆப்ஷன் வச்சு போடுங்க 3 இங்கே 3னா 0 மாறிடும் இதுவே இங்கே 4 போட்டிங்க இங்கே ஒரு 4 போட்டிங்கன்னா என்ன வந்துடும் 2 டிவைடட் பை 1 வரும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1/-1/4 வரும் அது வராது நெக்ஸ்ட்டு இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வந்துடும் வரவே வராது 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 - 1 1 3 - 1ன்றது 2 இங்கேயும் அதே சப்ஸ்டியூட் பண்ணால் 2/4ன்னு வரும் கேன்சல் பண்ணால் 1/2 தான் நெக்ஸ்ட்டு sin 600 ஓகே இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக போட்டுடலாம் ஆல்ரெடி வந்து ஒரு கொஷின் சொல்லியிருந்தேன் இதே மாதிரி மாடல் கொஷின் அந்த 2 கொஷினையும் சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு
3 successive discount of 10% are available on the sale. 55,000ன்றது என்னோட மார்க் ப்ரைஸு 90/100 இன்ட்டு 90/100 இன்ட்டு 90/100 இதுதான் என்னோட 3 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட். கரெக்டாக? கண்டிப்பாக 9ஆல் மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்க போது. எது 9ஆல் மல்டிப்ளை ஆகும், டிவைட் ஆகும்? இது எதுவுமே இல்லை, இது ஒன்று தான். ஒரே ஒரு சம் விட்டுருந்தேன்னா ஓகே. Force needed to keep a car from skidding on a curve where is directly அதாவது force directly proportional to weight square in speed அதுக்கப்புறம் வந்து inversely proportional to the radius. அப்போ F is equal to K WV square by Rனு போடுவோமா? ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்னா இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். 6125 pound force 6125 pound force is equal to K. weight of the car எவ்வளோ 2750 into traveling at speed வந்து 35 into 35 divided by R. Rன்றது radius of the அந்த curve எவ்வளோனா 550 ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். 11 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் இது 5, இது 25, அகைன் நான் கேன்சல் பண்ணால் 5. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறேன். 12, 2, 5. 35 ஸ்கொயர் தானே 125, 1225. ஸோ இதை கேன்சல் பண்ணுறேன். K is equal to 1ன்ட்டு எனக்கு கிடச்சிச்சு. இப்போ அவன் கேட்குறது என்னென்னா ஹவு மச் பவுண்டு ஃபோர்ஸுன்றதை ஆரம்பிக்கிறான். அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ தான் கேட்குறான். கேவோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு 3600 பவுண்ட் காரு வெலாசிட்டி எவ்வளோ போகுதுன்னா 50 into 50 டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் எவ்வளோனா 750. கரெக்டாக? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். இது என்னது 15 வரும். அகைன் நான் கேன்சல் பண்ணால் 3. கரெக்டாக? இப்போ நான் இங்கே கேன்சல் பண்ணால் 1200 வரும். இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ 12000 தான் என்னோட ஆன்சர். தேங்க்யூ.